இந்த ஷோல த ஃபோர் சீசன் அப்படிங்கிற இங்கிலீஷ் வெப் சீரிஸ் உடைய ரிவ்யூ நம்ம பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸ் நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடில தமிழ் டப்பிங் கூட அவைலபிளா இருக்கு. மொத்தமா 8 எபிசோட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு எபிசோடுமே வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 30 மினிட்ஸ் டியூரேஷன். ஒரு மீடியம் சைஸ் வெப் சீரிஸ் அப்படின்னு சொல்லுவேன். ரிலேஷன்ஷிப்ல வரக்கூடிய உறவுகளை மையமா வச்சு இந்த வெப் சீரிஸ் அமைச்சிருக்காங்க. ஒரு அடல்ட் காமெடி டிராமாவா கொடுத்திருக்காங்க. இந்த சீரிஸ்ல மொத்தமா 3 கப்பிள்ஸ் காட்டுறாங்க. ஒவ்வொரு கப்பிள்ஸும் வந்து பாத்தீங்கன்னா 3 கப்பிள்ஸும் ஒண்ணா சேர்ந்து ஒவ்வொரு சீசனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெகேஷன் மாதிரி போறாங்க. அதாவது 4 சீசன் இருக்கு இல்லையா? அப்போ ஒவ்வொரு சீசனுக்கும் ஒரு வெகேஷன் மாதிரி போறாங்க. அப்போ ஒரு வெகேஷன்ல ஒரு சம்பவம் நடக்குது. நிக் வந்து தன்னுடைய மனைவி ஹேனை பிரிய போறத தன்னுடைய கேங் கிட்ட சொல்றாரு. நிக்குக்கும் ஆனுக்குமான அந்த திருமண லைஃப் ரொம்ப சந்தோஷமா போல ஒரு மெக்கானிக்கலான லைஃப் போயிட்டு இருக்கு. நான் பிரிஞ்சிடலாம்னு நினைக்கிறேன். இதை நான் அவர்கிட்ட சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி தன்னுடைய கேங் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. சோ அந்த கேங் வந்து அது எப்படி வந்து ஆன் கிட்ட சொல்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஆன் வந்து நிக்குக்கே தெரியாம தன்னுடைய 25th ஆனிவர்சரி கொண்டாடுறதுக்காக ஒரு வாவ் ரீயூனியன் ஃபங்க்ஷன் வந்து பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும். திடீர்னு கட் பண்ணா அடுத்த வெகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நிக் வந்து தன்னுடைய மனைவி ஆனோட வராம வேற ஒரு பொண்ணு ஜெனியோட வரா. சோ அவங்க சின்ன வயசு பொண்ணா இருக்கா. அவ எப்படி இந்த கேங்கோட நிக்கலாதா? அதுல என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது? நிக்குக்கும் ஜெனிக்கும் அவங்க தனிப்பட்ட லைஃப்ல என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது? அதே போல ஒவ்வொரு கப்புள்ஸுக்கும் தனிப்பட்ட லைஃப்ல என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது? அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் அதை எப்படி சால்வ் பண்றாங்க அப்படிங்கறத இந்த வெப் சீரிஸ் உடைய மீதி கதை.